மரியாதைக்குரிய மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் புதுச்சேரிக்கு வந்தார். கடந்த 11 ஆண்டுகளாக நரேந்திர மோடி அரசுடைய சாதனையை விளக்குவதற்காக அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்று கூறப்பட்டது. அவர் பத்திரிகையாளர் சந்திப்பிலே மத்திய அரசுடைய சாதனைகளை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை. 11 ஆண்டுகளாக மோடி ஆட்சியில் வேதனைகள் தான் மிஞ்சி இருக்கின்றன. விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், பொதுத்துறை நிறுவனங்களை தனியாரிடம் தாரை வார்த்து கொடுப்பது, வெளிநாடுகளிலிருந்து சுமார் 110 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இந்திய பொருளாதாரத்தை அதலபாலத்திலே தள்ளி இருப்பது, இவைகளெல்லாம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் குந்தகத்தை ஏற்படுத்தி வருகின்றன. அவர் காங்கிரஸ் ஆட்சியை குறை கூறி பேசியிருக்கிறார். திரு எல் முருகன் அவர்களுக்கு நான் கூறிக்கொள்ளுகிறேன், காங்கிரஸ் ஆட்சியில் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அன்னை சோனியா காந்தியுடைய வழிகாட்டுதலே டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில 9%. ஆனால் உங்களுடைய ஆட்சியில் 6.5% தான். இதிலிருந்து எது வளர்ச்சி கொடுத்திருக்கிற கூட்டணி என்பது மிக தெளிவாக தெரியும். அது மட்டுமல்ல, துறைமுகங்களை நாங்கள் கட்டி இருக்கிறோம், விமான நிலையங்களை கட்டி இருக்கிறோம், நிலக்கரி சுரங்கங்களை கொண்டு வந்திருக்கிறோம் என்று திரு எல் முருகன் அவர்கள் பேசியிருக்கிறார். இந்த நிலக்கரி சுரங்கங்களை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், விமான நிலையங்கள் வந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே, துறைமுகங்கள் உருவானது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே. இந்த மோடி ஆட்சியில விமான நிலையங்கள் அதானிக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல துறைமுகங்கள் அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 6 இந்திய நாட்டுடைய பொது சொத்தான விமான நிலையங்கள், மும்பை விமான நிலையம் உட்பட அதானி கைவசம் இருக்கிறது. கேரளாவில் உள்ள விழிஞ்சம் போர்ட்ல இருந்து மும்பை போர்ட் வரைக்கும் மொத்தம் 14 துறைமுகங்கள், பெரிய சிறிய துறைமுகங்கள் அதானிக்கு தாரை வார்த்து மோடி கொடுத்திருக்கிறார். நிலக்கரி சுரங்கங்களை கொடுத்திருக்கிறார், மின்சார உற்பத்தி நிலையங்களை கொடுத்திருக்கிறார். இது ஒரு சாதனையா? பொது சொத்துக்களை தனியாரிடம் மோடி அரசாங்கம் தாரை வார்த்து கொடுத்தது 11 ஆண்டு கால சாதனையா? ஆகவே சாதனையை பற்றி மோடி அவர்களும் அவருடைய அமைச்சரவையும் பேசாமல் இருப்பது அவர்களுக்கு நல்லது. காரணம், ஆட்சிக்கு வந்த உடனேயே 2014ஆம் ஆண்டில் மோடி அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடுவான், ஒவ்வொரு வருடமும் 2 கோடி வேலை வாய்ப்புகள் மத்திய அரசு உருவாக்கும், விலைவாசியை குறைப்போம், பொதுத்துறைகளை வளர்ப்போம் என்று சொல்வதெல்லாம் பொய்த்து போய்விட்டது. எந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே சாதனை என்று எல் முருகன் அவர் கூறியதெல்லாம் கண் துடைப்பு வேலை. அவர் புதுச்சேரி மாநிலத்துடைய வளர்ச்சியை பற்றி வெகுவாக பேசியிருக்கிறார். புதுச்சேரி மாநிலத்தில் மாநில அரசுக்கு சொன்ன கோரிக்கைகளை எல்லாம் எங்களுடைய அரசு, மத்திய அரசு நிறைவேற்றி இருக்கிறது, பிரதமர் மோடி நிறைவேற்றி இருக்கிறார் என்று ஒரு அப்பட்டமான கலப்படம் இல்லாத பொய்யை கூறியிருக்கிறார். நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன், மாநில முதலமைச்சர் திரு மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் மாநில பஸ் கேட்டார், கொடுத்தீர்களா? கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டார், செய்தீர்களா? மத்திய நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்க்க வேண்டும் என்று கேட்டார், ஆனால் உங்களால் செய்ய முடிந்ததா? குறைந்தபட்சம்
நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது போல சிறப்பு மாநில அந்தஸ்து கொடுப்போம் என்று சொன்னது நடந்ததா? சிறப்பு நிதி கிடைத்ததா? ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தினுடைய நிதியை குறைத்ததுதான் உங்களுடைய சாதனை. அது மட்டுமல்ல, மத்திய அரசானது புதுச்சேரி மாநிலத்தை நிர்வாக ரீதியாகவும் நிதி கொடுப்பதிலும் புறக்கணித்து வருகிறது. மத்தியிலே மோடியினுடைய ஆட்சி, புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி. இந்த ஆட்சி வந்தால் பாலாறும் தேழாறும் ஓடும் என்றார்கள். ஆனால் ஒன்றுமே நடைபெறவில்லை. எந்த திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை. முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்த திட்டங்கள் எல்லாம் பேப்பரில் இருக்கின்றன தவிர முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. இதை எந்த மேடையிலும் நாங்கள் விவாதிக்க தயாராக இருக்கிறோம். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் நீங்கள் முடக்கிவிட்டீர்கள். குறிப்பாக ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 1200 கோடி ரூபாய் திட்டம், அதை 600 கோடியாக சுருக்கி விட்டீர்கள். இதுதான் உங்களுடைய சாதனை, புதுச்சேரி மாநில அரசுடைய சாதனை. இதிலிருந்து புதுச்சேரியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு, மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் உள்ள அரசு ஒரு செயல்படாத அரசு என்பது தெளிவாக தெரிகிறது. வில்லியனூரில் அருள்மிகு திருக்காமீஸ்வரர் மற்றும் கோகிலாம்பாள் அம்மாள் தேர் திருவிழா கடந்த வாரம் நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் அந்த விழா நடைபெறும். காலையில் சரியான நேரத்தில் நாங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது தேரை படம் பிடித்து இழுப்போம். துணைநிலை ஆளுநரும் வருவார்கள். நாங்களும் அமைச்சர்களும் கலந்து கொண்டு அந்த தேர் திருவிழாவிலே அதை ஆரம்பித்து வைப்போம். ஆனால் இப்பொழுது வினோதமாக அந்த குறித்த நேரத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் அந்த தேரை வடம் பிடிப்பதற்கு செல்லவில்லை. துணைநிலை ஆளுநர் நேரத்தோடு சென்று முதலமைச்சர் வருகைக்காக காத்திருக்கின்ற நிலை நாம் கண்கூடாக பார்த்தோம். இது துணைநிலை ஆளுநரை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அவமதிப்பதை தெளிவாக தெரியும். குறிப்பாக ஒரு அரசனுடைய விதிமுறைப்படி துணைநிலை ஆளுநர் கடைசியில் வருவார். முதலமைச்சரை அவரை வரவேற்று அழைத்து சென்று விழாக்கள் நடைபெறும். இந்த தேர் வடம் பிடிப்பது கூட துணைநிலை ஆளுநரை வருவதற்கு முன்பாக முதலமைச்சர் ரங்கசாமி அங்கு சென்றிருக்க வேண்டும். அவர் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் அவருக்காக துணைநிலை ஆளுநர் காத்திருக்க வேண்டிய நிலையை உருவாக்கி இருக்கிறது என்பது துரதிருஷ்டவசமான. இதிலிருந்து துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்ற கேள்வி மக்கள் மத்தியிலே வந்திருக்கு. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் துணைநிலை ஆளுநர் அவர்களை வெளிப்படையாக அவமதித்திருக்கிறார். யார் துணைநிலை ஆளுநராக இருந்தாலும் சரி, கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரி, முதலமைச்சர் தன்னுடைய கடமையை செய்திருக்க வேண்டும். ஆளுநர் துணைநிலை ஆளுநர் வருவதற்கு முன்பாக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் துணைநிலை ஆளுநரை வரவேற்று தேரை வடம் பிடித்து இழுத்திருக்க வேண்டும். இது புதுச்சேரி மாநில மக்களுக்கு, துணைநிலை ஆளுநருக்கு மட்டுமல்ல, புதுச்சேரி மாநில மக்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமதிப்பு. இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பகிரங்கமாக துணைநிலை ஆளுநரிடம் மன்னிப்பு கேட்கும். அதுதான் ஒரு நாகரிகம்.